படையப்பா படத்துல ஒரு சீன் வரும். இந்த மாதிரி வந்து மாப்பிள அவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டை வந்து என்னது அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி தான் இருக்குது இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிற எடப்பாடி ஐயாவோட நிலைமையும். நாங்க தான் அந்த கூட்டணி தலைமை. பட் ஆனா எங்களால எந்த முடிவு எடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருக்காரு. அவர் வருத்தத்தில் இருக்கிறத தாண்டி தொண்டர்களும் வந்து இப்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா இது நம்ம எடப்பாடி ஐயா எப்படியோ வந்து சிஎம் ஆக்கலாம் பார்த்தா இவர் ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல்கள் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் நாம் தமிழர், இந்த பக்கம் டிவிக்கு அப்படின்னு 4 முனை போட்டி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் வந்து களத்துல வந்துட்டாங்க. இது 4 முனை போட்டி கிடையாது, இந்த 5 முனை போட்டி அப்படின்ற மாதிரி சசிகலா அம்மாவும் இந்த பக்கம் ராமதாஸ் ஐயாவும் கூட்டணி சேர்ந்து நாங்களும் வந்து களத்துல வரோம், நாங்களும் வந்து ஜெயிச்சு மக்கள் நல்லதை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வச்சு அப்போ அவங்களுக்குள்ள என்ன ரெவெஞ்சு அப்படின்னு நம்ம ஊருக்கே தெரியும். இப்போ அவங்க எதுக்காக தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து ராமதாஸ் ஐயா வந்து இப்போ அன்புமணி ஐயா அதாவது அவரோட மகனை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் தேர்தலில், வீழ்த்திட்டு நான் தான் வந்து எனக்கு தான் எல்லாமே சின்ன நான் தான் கொடி எனக்கு தான் அப்புறம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அவர் களத்து வந்திருக்காரு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அம்மா வந்து எதுக்கு வந்திருக்காங்க, அதிமுக கட்சியை வந்து நான் தான் வந்து பலப்படுத்துறேன். அதாவது ஜெயலலிதா பின்னாடி வந்து அதிமுக கட்சி வந்து என்னால தான் வந்து எவ்வளோ இந்த நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் என்னை வெளியே தூக்கி போட்டு அப்படின்னா உன்னை தான் பழி வாங்கினோம் அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவோட தான் வந்து களத்து வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது எடப்பாடியை எப்படியாவது வந்து இவங்களாம் சமாளித்து ஜெயிக்கணும். ஆனால் இவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லி டீமை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதே தான் வெயிட் பண்ணிருக்காரு. இன்னொரு ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கா இப்போ இந்த பக்கம் திமுக எடுத்துக்காங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க, தொகுதி பங்கீட்டில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன தொகுதி தேவை, இப்போ கூட்டணி கட்சிக்கு இத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறாங்களா, இல்லை எங்களால் முடியாது, இவங்களா இப்போ 5 தொகுதியோ 4 தொகுதியோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் கேட்ட கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்லலாம், சரி ஓகே நீ கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு மாதிரி வாங்கிட்டு போயிடறாங்க. ஒரு சில கட்சிகள் என்ன சொல்றாங்க எனக்கு இத்தனை தொகுதி தான் வேணும் கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து என்ன இல்லவே இல்லை முடியவே முடியாது அப்படின்னு மாதிரி அவர் தீர்க்கமா இருக்காரு. இப்படி இருக்கும்போது அது அப்படியே எந்த பக்கம் ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா வச்சுக்க தாவேக்கா அவங்க நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எங்களை அழுத்த கொடுக்குது, நாங்கள் வந்து பிஜேபி கூட சேர போறோன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு. ஆனால் இது வந்து விஜய் சார் மறுத்தார். இல்லை இல்லை வந்து நாங்கள் பிஜேபி கூட யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, நாங்கள் வந்து தனித்தா போட்டின்னு விஜய் சார் சொன்னார். ஆனால் ஆதவ என்ன சொன்னார்னா இல்லை இல்லை எங்களுக்கு வந்து ஆஃபர் நிறைய ஆஃபர் வந்துச்சு, நாங்கள் வந்து சிஎம் ஆக போகிறோம், எங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆட்சி தரேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு இத்தனை தொகுதி தராங்கன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆஃபரும் வந்து நாங்கள் விஜய் சார் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வதந்தி கிளப்பிட்டாரு. இப்போ அது வந்து தாவிக்கில் வந்து குழப்பம் ஏற்படுச்சு. என்னடா அது விஜய் சார் இப்படி சொல்றாரு, ஆனால் ஆதவர்ஜன் இப்படி சொல்றாரு, அது ஒரு தச்சை மாறிச்சு. இப்படி இருக்கும்போது வந்து இல்லை இல்லை நாங்கள் தனித்து தான் போட்டினோம் அவங்களுக்கு தெரிய முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் வந்து நாங்கள் தனித்து தான் போட்டிவிடுவோம் என்ன ஆனாலும் சரி அவங்க முடிவோட இருக்காங்க. இது மாதிரி மற்ற கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் திமுக ஓகே, இந்த பக்கம் டிவிகே ஓகே, இந்த பக்கம் நாம் தமிழர் ஓகே, இந்த இப்போ புதுசாக களத்து வந்துருக்கிற இப்போ சசிகலாவாக இருக்கட்டும், இப்போ ராமதாஸ் ஐயா இவங்களும் ஓகே, இவங்களாம் ஓகேட்டாங்க. ஆனால் அதிமுக பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் டிடிவி தினகரன் ஐயா இருக்காரு, இந்த பக்கம் அன்புமணி ஐயா இருக்காரு. இப்போ இவங்களுக்குலாம் சரிசமா அதாவது அவங்களுக்கு கேட்ட தொகுதி வந்து பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா, இதுல வந்து இப்போ அவங்களுக்குள்ள சிக்கலாகி போச்சு. இதை வந்து இப்போ டெல்லி டீமும் முடிஞ்ச வரைக்கும் இவங்ககிட்ட போராடி ஓகே நீ இதை எடுத்துக்க நீ இதை எடுத்து பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி வந்து தீர்க்கமாக சொல்லிட்டாரு, நான் சொல்லத்தான் எங்களால் முடியும், இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி அவரும் ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதை கேட்ட டென்ஷன் டெல்லி டீம் ஆச்சுன்னா இனிமேல் எங்களால் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, நீங்க வேணா டெல்லிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குண்டை போட்டாங்க. இதெல்லாம் டென்ஷனான எடப்பாடியா சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போன எடப்பாடியா வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா ஐயா வந்து பண்ணா 2 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டாரு. இதெல்லாம் டென்ஷன் என்னடா நம்மளே உட்காரச்சிட்டாரு, நாம அதிமுக மெயின் நம்மள போய் உட்காரச்சிட்டாரு, அவர் அப்செட்ல இருந்தார். இதெல்லாம் மீறி அவர் பேச்சு நடத்தி வெளியே வந்தாரு. இவரை வெளியே வந்த உடனே டிடி தினகரன் ஐயா உள்ள போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து நான் குக்கர் சின்ன தான் போட்டிடுவோம், எனக்கு தொகுதி வேணும் அப்படின்னு மாதிரி இவர் அழுத்த கூட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்த உடனே இப்ப அன்புமணி ஐயா அவரும் போயிட்டாரு, எனக்கு வந்து சரிசமா பங்கு கொடுத்தாங்கன்னா. காரணம் என்னன்னா எங்க ஐயா எங்க அப்பா வந்து என்ன வந்து தோற்கடித்துக்கு மும்முரமா இருக்காரு, நான் அவரை மீறி வந்தா ஜெயிச்சு நான் யாரும் ப்ரூவ் பண்ணணும், அதனால வந்து எங்களுக்கு நீ சரிசமா பங்கு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி இவரும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அழுத்தெல்லாம் கேட்ட பிஜேபி வந்து பேசாம இவங்க கூட சண்டை போட்டு நம்ம தனியா போட்டிட்டு இருக்க மாட்டேங்குது, ஏதோ அதிமுக மூலமா நம்ம உள்ளார போயிட்டு தமிழ்நாட்டு எப்படியாவது இடத்த பிடிச்சலாம் பார்த்தா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுறாங்களா, இந்த கூட்டணி வச்சு நம்ம என்ன பண்ண போறது, பேசாம தனியா தமிழ்நாட்டுல இருந்து போட்டிட்டு இருக்காமல அப்படின்னு அவங்க ஒரு கட்டத்தை விரக்தி ஆயிட்டாங்க. சரி எப்படியோ சமாளிச்சு நம்ம தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, உங்க பேச்சு நான் கேட்க முடியாது அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் சொல்ற திட்டத்தை வந்து நீங்க இப்ப செயல்படுத்தினா மட்டும் தான் நம்மளால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பிடிக்க முடியும். உங்களுக்குள்ள சண்டை இருக்குது இல்லையா, இதெல்லாம் அப்பறம் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஃபர்ஸ்ட் தேர்தலை வந்து நின்று ஜெயிக்குவோம், அதுக்கப்புறம் நீங்க இன்னும் சண்டை போட்டுக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடி என்னன்றதா இவங்களை விட்டு இப்படியே விட்டோம்னா நம்ம உள்ள வந்து நம்மள அமுக்கிட்டு இவங்க பெரிய ஆயிடுவாங்க. அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்துடும், நாம் இருக்கிற இடம் காணாம போயிடுவாங்க.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக அப்படிதானே இருக்கு. பட் ஆனா இப்ப போற போக்க பார்த்தா, இப்பயே நம்மள டெல்லிக்கு இப்படி இழுக்கடிக்கிறாங்க. இன்னும் நம்ம இவங்கள விட்டுட்டோம்னு வச்சுக்கயேன், நாளைக்கு வந்து நம்மள ஓரம் கட்டிட்டு திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஆயிருமே. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இவங்கள அவாய்ட் பண்றது தான் நல்லது. அப்படின்ற மாரி அவரு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப இந்த பக்கம் ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும், இந்த பக்கம் சசிகலா அம்மாவா இருக்கட்டும், அதிமுக எப்படியோ வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதையும் நம்ம எப்படியோ ஓரம் கட்டணும். இந்த பிரஷர்லாம் தாண்டி இவங்கலாம் ஓரம் கட்டிட்டு வெளிய வந்தா மட்டும் தான் நம்மளால வந்து சிஎம்ஓ கேண்டிடேட்ட ஜெயிக்க முடியும். நம்மளால நிலைக்கவும் முடியும். இத நம்ம மிஸ் பண்ணிட்டா அதிமுக நம்மள விட்டு போயிரும். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து எடப்பாடி வந்து தள்ளப்பட்டாரு. இத வந்து மீறி அதாவது பிஜேபி குடுக்குற அழுத்தத்த தாண்டி இந்த பக்கம் சசிகலா அம்மாவா இருக்கட்டும், இந்த பக்கம் ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும், இவங்கலாம் குடுக்குற அழுத்தத்த தாண்டி எடப்பாடி ஐயா வெளிய வந்தா மட்டும் தான் இந்த 2026 எலக்ஷன்ல வந்து இவரால சர்வே பண்ண முடியும். இத ஒரு வேள கோட்ட விட்டுட்டாரு அப்படின்னா 2031 போறதுக்குள்ளார அதிமுக வந்து வேற ஒருத்தர் கைமாறிரும். அதாவது அதிமுக வந்து இல்லாம போயிரும். அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்துரும். இத வந்து எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு வந்து தொண்டர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே விட்டா நம்ம காணாம போயிருவோம். அதனால வந்து எப்படியாவது வந்து நீங்க டெல்லி டீம் ஓரம் கட்டிட்டு நீங்க வந்து முன்னாடி வரதுக்கு வழிய பாருங்க. அப்படின்ற மாரி தொண்டர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்க கட்சி வந்து உடைஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. இப்ப அதிமுக உள்ள ஓபிஎஸ் இருந்தாரு. இந்த பக்கம் எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டாங்க. இப்ப வெளியே போனவங்க எல்லாருமே என்னன்னா அதிமுகவோட வியூகங்களை வந்து மத்த கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் ஐயாவா இருக்கட்டும், இந்த பக்கம் ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும், இந்த பக்கம் சசிகலா அம்மா இருக்கட்டும், இவங்கலாம் வெளியே போனவங்க இவங்க எல்லாமே அதிமுக வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அவங்கள வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சவங்க உஷாராயிட்டாங்க. இது வந்து எடப்பாடியாருக்கு இப்படி வந்து மைனஸா போயிருச்சு. எப்படி நமக்கு அதிமுகன்னு ஒரு டீம் இருக்கோ அந்த டீமுக்குள்ள எப்படி நம்ம போராடும் அப்படின்னு தெரியும். ஆனா இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் மீறி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து எடப்பாடி வந்து மும்முரா இருக்காரு. ஆனாலே டெல்லி டீம் வந்து அவர் விடுறதா இல்ல. இந்த முறை வந்து நான் உன்னை வச்சுதான் காய் நகர்த்துறேன், நீ எப்படியாவது எங்களை ஒத்துழைச்சு போ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. போற பக்கம் பார்த்தா அதிமுக காணாம போயிருமோ அப்படின்னு மாதிரி தொண்டர்கள் இருக்காங்க. எது எப்படி என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.